கண் திருஷ்டியும் போகணும் கடனும் தீரணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏதாவது வழிமுறை? ரொம்ப ஈஸியான மெத்தடில் 2 விஷயம் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். செலவும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த பரிகாரம் ஒன்றும் அந்த கடைக்கு போகணும், அங்கே தோணும், இது பண்ணணும், அது சரி. இது பண்ணுறதுனால பணம் கோடியாக வருமானு கேட்டால் வராது. புரியுதுங்களா? இது எதுக்காக பண்ணுறது? இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் வைப்ரேஷனாக இருக்கிற விஷயம் நம்மளுக்கு குட்டாகிறதுக்காக நம்ம செஞ்சோன்னா 100% ரிசல்ட் வரும். உடல் ரீதியும் நல்லாவும், கடனோட சுமையும் தரும். மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து ரொம்ப கடன்ல இருக்கேன், இல்லை கண் திருஷ்டி நிறைய இருக்கு, கண் திருஷ்டியால நான் கடன் பட்டுட்டேன், இப்படிலாம் நிறைய பேர் புலம்புவாங்க. கண் திருஷ்டியும் போகணும் கடனும் தீரணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏதாவது வழிமுறை இருக்கா? இருக்குது. நீங்கள் கேட்குற பரிகாரம் பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது ஒன்று. 2வது, கடனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த கடத்தை மீள முடியல அப்படின்னும்போது ஒரு 2 ரொம்ப ஈஸியான மெத்தடில் 2 விஷயம் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். செலவும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த பரிகாரம் ஒன்றும் அந்த கடைக்கு போகணும், அங்கே தோணும், இது பண்ணணும், அது சரி, எதுவுமே கிடையாது. ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பயன்படுத்திக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறக்கம் பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இறக்கம் இலை வரும், அது பால் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இலை பச்சை இலையெல்லாம் பச்சை பச்சையில் இருக்கிற இலை எடுத்து கொஞ்சம் இலையை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பித்தளை தட்டு மாதிரி, சின்ன தட்டில் ஒரு பித்தளை தட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த தட்டில் வந்து காய வச்சு ஃப்ளாட்டாக போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா காயின் மாதிரி, 5 ரூபா காயினோ இப்போலாம் 20 ரூபா காயினே இருக்குது, அந்த காயின் எடுத்து நடு மையத்தில் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா கற்பூரம், நார்மலான ஒரு கற்பூரம் தான், மிஞ்சி போனால் 2 ரூபா தான் உங்களுக்கு செலவே. அந்த கற்பூரம் எடுத்து வச்சு அந்த இலைக்கு மேலே காயினுக்கு மேலே இந்த கற்பூரத்தை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் நேரம் நின்று எறியணும். சின்னதாக வச்சிங்கன்னா டக்குன்னு அணைஞ்சிரும். பெரிய சைஸாக வச்சுட்டு அதை வந்து யாருக்கு அதிகமான கண் திருஷ்டி இருக்குது, உடல் ரொம்ப பரட்டி எடுக்குது, ரொம்ப நாளாக நோய்பட்டு இருக்காங்க, கொஞ்சம் சரியாவது திருப்பி வரமாட்டுது, சரியாவது திருப்பி போகுது, இல்லை கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டு உடம்பு ரொம்ப இறங்கிருச்சு, இல்லை கண் திருஷ்டியில் அடிக்கப்பட்டு வருமானத்தில் சரி வந்துருச்சு, இந்த மாதிரி கண் திருஷ்டி அவங்களுக்கே தெரியும், நல்லா இருந்தோம் சடனாக நம்ம டவுன் ஆகிட்டோம் அப்படின்னு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் சரி, இல்லை கடன் நம்மளால் கொடுக்கவே முடியல, மீள முடியல அப்படின்னா இந்த பரிகாரம் 2த்துக்குமே எதிர்பார்க்கும், 2த்துக்குமே யூஸ் ஆகும். நார்மலாக அந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டையில் இலையை வச்சு மேலே 5 ரூபா காயினை வச்சு அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை கொளுத்திட்டு அந்த அழகாக உட்காந்து அதை பார்க்கணும். அது எரியறதை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? கண் திருஷ்டியில் பாதிக்கப்பட்டவங்களும் பார்க்கலாம், கடனால் ரொம்ப சுமையாக இருக்கவங்களும் பார்க்கலாம், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களும் பார்க்கலாம். 3 பேருமே அந்த பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அதுக்குன்னு பார்க்கலாம், ரொம்ப நேரம், அரை மணி நேரம்லாம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம், 7 நிமிஷம், 4 நீங்கள் வைக்கிற அந்த கற்பூரம் பொறுத்து இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை இன்னொரு கற்பூரம் வச்சு கூட நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதை செய்கிற நாட்கள் என்னென்னு இன்னைக்கு விஷயத்த சொல்லிட்டேன். நாட்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 வாரம் பண்ணணும். 9 வாரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்றது முக்கியமான ஒரு விஷயம். ஞாயிற்றுக்கிழமை 9 ஞாயிற்றுக்கிழமை 9 வாரம். டைமிங் பார்த்திங்கன்னா 4:30 ராவு காலத்தில் பண்ணணும். 4:30 மணிக்குள்ளே 4:30 ராவு காலத்துக்கு டைமில் நீங்கள் பண்ணணும். 4:50 நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். அந்த 6:30க்குள்ளே ராகுகாலம் முடியறதுக்குள்ளே நீங்கள் அதை பண்ணிடணும். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை நடுவில் ஒரு வாரம் தவற விட்டீங்க, 2 வாரம் தவற விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்படி கோயிலுக்கு போகிறது 7 வாரம் போகிறோம், 2 வாரம் போகிறோம், அடுத்த வாரம் போகிறோமோ அது மாதிரி 7 வாரம் பண்ணணும். மறந்துட்டீங்க இல்லை பண்ண முடியாத சூழ்நிலையாக இருந்தால் 5 பண்ணிட்டீங்க, 2 நின்றுச்சுன்னா திருப்பி அந்த 5லேருந்து தான் போகணும். இல்லை வாரம் போயிடுச்சுன்னு நம்ம பண்ணுறது தான் கணக்கு. 9 நாட்கள் கணக்கு கிடையாது. 9 வாரம் 9 ஞாயிற்றுக்கிழமை 4 ராவு காலத்தில் பண்ணோம். மெத்தட் இது தான். இந்த 3 விஷயத்துக்கும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு, கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, கடன் தீராத சுமை அதிகமாக இருந்து அவங்களும் டிப்ரெஷனில் இருக்கிற ஆள், எப்படின்னா இது பண்ணுறதால பணம் கோடியாக வருமானு கேட்டால் வராது. புரியுதுங்களா? இது எதுக்காக பண்ணுறதுன்னா, பணம் அதிகமாக கடன் ஆகி உங்களுக்கு அதனால் 4 பேருக்கு அசிங்கப்பட்டு ரோட்டில் நின்று நம்ம 4 பேர் கேவலம் பேசுகிற அளவுக்கு நம்மளை கொண்டு வர டைம் பார்த்திங்கன்னா நம்மளோட தரித்திரம். கடன் செய்கிறது அர்த்தம், தரித்திரம் செய்கிறதுன்னு அர்த்தம். அந்த தரித்திரத்தை போக்க வைக்கிறது தான் இந்த பரிகாரம். புரியுதுங்களா? கண் திருஷ்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கற்பூரம் சுற்றி போட்டாலே திருஷ்டி போயிடும். அந்த திருஷ்டி தான் வந்து இந்த இலையில் இந்த காப்பரத்தை இந்த மாதிரி பித்தளை தட்டில் வச்சு இந்த காயின் மேலே வச்சு நீங்கள் பண்ணும்போது அதோட திருஷ்டியும் அது குறைஞ்சிரும்.
உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த ஒரு அக்னியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல பேட் வைப்ரேஷன் எது இருந்தாலுமே அது வெளியில் வர முயற்சி பண்ணும். இந்த 3 விஷயமும் இதில் 100% பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அக்னின்றது வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயருக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த ஃபயர் எங்கேருந்து வருதுன்றது தான் முக்கியம். பச்சை இலை, பச்சை கற்பூரம், ஸோ கீழே பித்தளை தட்டு, 3மே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு தான். டைமிங்கு ராகு காலம், அதில் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் வைப்ரேஷனாக இருக்கிற விஷயம் நம்மளுக்கு குட்டாகிறதுக்காக நம்ம செஞ்சோன்னா 100% ரிசல்ட் வரும். உடல் ரீதியும் நல்லாவும், கடனோட சுமையும் தரும். கடன்ன்றது கோடியாக வந்து கொடுக்கறது கிடையாது. அந்த கொடுக்கறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், கொடுக்கறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். இப்போ பேசலாம்பா, இன்றைக்கி நாளைக்கு தரலாம் அப்படின்ற மனப்பக்குவம் வரும். நம்ம ஏன் சூசைட் பண்ணிக்கணும், நம்ம ஏன் அசிங்கப்படணும், நம்மளை வாங்கி ஓடிட்டோமா, இருக்கோம்ல, நம்ம கொடுக்க முடியும், செய்ய முடியும், பண்ணலாம். இது சேல்ஸ் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகலாம், இல்லை சம்பாரித்து கொடுக்கலாம், இல்லை அவருக்கு பதில் சொல்லலாம். பயந்து தராமல் இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, ஊரை விட்டு ஓடக்கூடாது. நின்று பதில் சொல்லி இன்றைக்கி நாளைக்காக தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளோட மறைவும் போது பார்த்திங்கன்னா யாருமே நம்மளை கடங்காரனாக மறையக்கூடாது. நோயில் கூட நீங்கள் இறந்துடலாம். ஆக்ஷனில் சாவரமோ துர்மரணமோ எந்த ஒரு மரணமாக இருக்கட்டும், ஆனால் கடங்காரனாக மட்டும் சாவே கூடாது. ஏன்னா அந்த சுமை வந்து உங்கள் பையனை உங்கள் பசங்களில் சேரும். ₹1 வந்தாலும் சரி, தயவு செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் மறைஞ்சிருங்க. அப்படி உங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் உங்களோட சுமையை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ கடை இருக்குது, எனக்கு அடுத்து நீ தான் கொடுக்கணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா சுமகாரணம் ஆக்கிடாதீங்க. அந்த சுமையை வந்து கர்மா மாதிரி அவனை வாழவே விடாது. அதனால் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் மாற்றி நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபை நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். சிறப்பு பாய், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நான் கடனுக்கும் கண் திருஷ்டிக்கும் தான் கேட்டேன். நீங்கள் கூடுதலாக நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் சேர்த்து ஒரு அற்புதமான பரிகாரம், கற்பூர பரிகாரமாக சொல்லியிருக்கீங்க. அருமையான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.